ஒரு வேதியியல் சேர்க்கையில் ஒரு அணு ஏன் எலக்ட்ரான்களை இழக்கிறது, பெறுகிறது அல்லது பகிர்ந்து கொள்கிறது? ஏ. அதன் அணு நிறையை அதிகரிக்க. பி. அதன் இயற்பியல் நிலையை மாற்ற. சி. அதன் கடத்துத்திறனை அதிகரிக்க. டி. வேதியியல் ரீதியாக மந்தமாக மாற. சரியான பதில் டி. வேதியியல் ரீதியாக மந்தமாக மாற. சரியான விடை: அணுக்கள் தங்களின் வெளிவட்டத்தில் 8 எலக்ட்ரான்களை பெற்று மந்த வாயுக்களின் நிலையை அடையவே எலக்ட்ரான்களை பரிமாறிக்கொள்கின்றன. இந்த நிலைத்தன்மை அணுவை வேதியியல் ரீதியாக செயல்படாத அல்லது மந்தமான நிலைக்கு கொண்டு செல்கிறது. இரும்பு பொருட்களில் துரு உருவாவதற்கு காரணமான மாற்றம் எது? ஏ. இயற்பியல் மாற்றம் பிசிக்கல் சேஞ்ச். பி. வேதியியல் மாற்றம் கெமிக்கல் சேஞ்ச். சி. வெப்ப மாற்றம் தெர்மல் சேஞ்ச். டி. இயந்திரவியல் மாற்றம் மெக்கானிக்கல் சேஞ்ச். சரியான பதில் பி. வேதியியல் மாற்றம் கெமிக்கல் சேஞ்ச். இரும்பு ஈரப்பதம் மற்றும் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து நீரேறிய இரும்பு ஆக்சைடாக துரு மாறுவது ஒரு வேதியியல் மாற்றமாகும். இதில் புதிய பொருள் உருவாவதோடு இந்த மாற்றத்தை எளிதில் பழைய நிலைக்கு திருப்ப முடியாது. ஒரு உயிரினம் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வதற்கான சொல் என்ன? ஏ. செரிமானம் டைஜஷன். பி. சுவாசம் ரெஸ்பிரேஷன். சி. இடப்பெயர்ச்சி லோகமோஷன். டி. சுழற்சி சர்க்குலேஷன். சரியான பதில் சி. இடப்பெயர்ச்சி லோகமோஷன். சரியான விடை: இடப்பெயர்ச்சி லோகமோஷன். ஒரு உயிரினம் தன் தேவைகளுக்காக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு முழுமையாக நகர்வது இடப்பெயர்ச்சி எனப்படும். இது தசை மற்றும் எலும்பு மண்டலங்களின் ஒருங்கிணைப்பால் நிகழ்கிறது. U238B ENP239D என்ற வினையில் நெப்டியூனியத்தின் ENP நிறை எண் என்ன? ஏ. 92. பி. 93. சி. 239. டி. 238. சரியான பதில் சி. 239. 3. ஒரு தனிமத்தின் குறியீட்டிற்கு மேல் எழுதப்படும் எண் அதன் நிறை எண்ணை குறிக்கும். இங்கு ENP239 என்பதில் 239 என்பது அதன் நிறை எண் ஆகும். இது புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் மொத்த எண்ணிக்கையை குறிக்கிறது. மற்றவை ஏ. 92 என்பது யுரேனியத்தின் அணு எண். உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி மண்ணில் பொருட்களைச் சேர்ப்பதன் நோக்கம் என்ன? ஏ. மண்ணை இறுக்குவதற்கு. பி. மண் வளத்தை அதிகரிக்க. சி. பூச்சிகளை அகற்ற. டி. நீர்த்தேக்கத்தை குறைக்க. சரியான பதில் பி. மண் வளத்தை அதிகரிக்க. 1. மண்ணில் இயற்கை உரங்கள் மற்றும் வேதியியல் உரங்களைச் சேர்ப்பது தாவர வளர்ச்சிக்கு தேவையான நைட்ரஜன், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்களை வழங்குகிறது. இது மண்ணின் உற்பத்தி திறனை மேம்படுத்தி பயிர் விளைச்சலை அதிகரிக்க உதவுகிறது. 2. அட்ரினல் மெடுல்லா ஹார்மோன்கள் சண்டே, பயம் மற்றும் ஹார்மோன் என்றும் குறிப்பிடப்படுகின்றன. ஏ. கவனம் ஃபோக்கஸ். பி. ஓட்டம் ஃப்ளோ. சி. உறைதல் ஃப்ரீஸ். டி. பறத்தல் ஃப்ளைட். சரியான பதில் டி. பறத்தல் ஃப்ளைட். அட்ரினலின் மற்றும் நாரட்ரினலின் ஹார்மோன்கள் அவசர காலங்களில் உடல் செயல்படத் தயாராவதால் இவை சண்டே, பயம் மற்றும் பறத்தல் 3F ஹார்மோன்கள் எனப்படுகின்றன. இவை இதயத் துடிப்பு மற்றும் சுவாச வீதத்தை அதிகரித்து உடலை தற்காப்பு நிலைக்கு கொண்டு வருகின்றன. கம்பியின் திறந்த முனைகள் எந்த கூறுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன? ஏ. அம்மீட்டர் மற்றும் வோல்ட் மீட்டர். பி. மின்தடை மற்றும் மின்தேக்கி. சி. மின்கல முனைகள். டி. மின்விளக்கு மற்றும் சாவி. சரியான பதில் சி. மின்கல முனைகள். 1. ஒரு மின் சுற்றை முழுமையாக்க கம்பியின் முனைகள் மின்கலத்தின் நேர் மற்றும் எதிர் முனைகளுடன் இணைக்கப்பட வேண்டும். இதுவே மின்னோட்டம் பாயத் தேவையான மின்னழுத்த வேறுபாட்டை வழங்குகிறது. 2. ஏ. இவை அளவிடும் கருவிகள், மின்சாரத்தை வழங்கும் மூலங்கள் அல்ல. காலணிக்கும் தரைக்கும் இடையே உள்ள உராய்வு நாம் வழுக்காமல் நடக்க உதவுகிறது. அதன் பெயர் என்ன? ஏ. உருளும் உராய்வு ரோலிங் ஃப்ரிக்ஷன். பி. நழுவு உராய்வு ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். சி. நிலை உராய்வு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். டி. இயக்க உராய்வு கினெடிக் ஃப்ரிக்ஷன். சரியான பதில் டி. இயக்க உராய்வு கினெடிக் ஃப்ரிக்ஷன். சரியான விடை
தி சோகஸ்மெலி இயக்க உராய்வு என்பது ஒரு பொருள் மற்றொரு பரப்பின் மீது இயங்கும்போது ஏற்படும் உராய்வாகும். இது நாம் வழுக்காமல் முன்னோக்கி நடக்கத் தேவையான பிடிப்பை தருகிறது. ஒரு வாயு அதன் திரவ நிலைக்கு மாறும் செயல்முறை என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. பதங்கமாதல் சப்ளிமேஷன். பி. கொதித்தல் பாலிங். சி. ஒடுக்கம் கண்டென்சேஷன். டி. ஆவியாதல் எவாப்பரேஷன். சரியான பதில் சி. ஒடுக்கம் கண்டென்சேஷன். சரியான விடை சி. சோகஸ்மெலி ஒரு வாயு குளிர்விக்கப்படும் போது அதன் ஆற்றலை இழந்து திரவமாக மாறும் நிகழ்வு ஒடுக்கம் எனப்படும். இது ஆவியாதல் நிகழ்விற்கு நேர்மாறான செயல்முறையாகும். தவறான விடைகள். ஏ. பதங்கமாதல் என்பது ஒரு திண்மம் நேரடியாக வாயுவாக மாறும் நிகழ்வாகும். பின்வருவனவற்றில் வேகத்திற்கான சரியான சூத்திரம் எது? ஏ. வேகம் இடப்பெயர்ச்சி நேரம். பி. வேகம் தூரம் நேரம். சி. வேகம் திசைவேகம் நேரம். டி. வேகம் முடுக்கம் நேரம். சரியான பதில் பி. வேகம் தூரம் நேரம். சரியான விடை பி. சோகஸ்மெலி வேகம் என்பது ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கடந்த மொத்த தூரத்தை குறிக்கிறது. இதன் சி அலகு மீட்டர் வினாடி ms ஆகும். தவறான விடைகள். ஏ. இடப்பெயர்ச்சி நேரம் என்பது திசைவேகத்திற்கான சூத்திரம் ஆகும். ஆரம்ப வளைவைத் தொடர்ந்து உடனடியாக வரும் நகர்வில் ஒரு மீனின் முன் பகுதிக்கு என்ன நடக்கும்? ஏ. அது கீழ் நோக்கி நகர்கிறது. பி. அது எதிர் பக்கத்திற்கு வளைகிறது. சி. அது முழுமையாக நேராகிறது. டி. அது அதே திசையில் மேலும் வளைகிறது. சரியான பதில் பி. அது எதிர் பக்கத்திற்கு வளைகிறது. சரியான விடை பி. சோகஸ்மெலி மீன்கள் நீந்தும்போது அவற்றின் உடல் அலை போன்ற இயக்கத்தை உருவாக்குகிறது. முன்பகுதி ஒரு பக்கம் வளையும் போது அடுத்த கணமே அது எதிர் பக்கத்திற்கு வளைகிறது. இந்த மாற்று இயக்கமே மீன் முன்னோக்கிச் செல்ல தேவையான உந்து விசையை வழங்குகிறது. இதயத்தில் கணுவின் முதன்மை செயல்பாடு என்ன? ஏ. இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துதல். பி. கழிவுப் பொருட்களை வடிகட்டுதல். சி. இயற்கையான இதய முடுக்கியாக செயல்படுதல். டி. நுரையீரலுக்கு இரத்தத்தை செலுத்துதல். சரியான பதில் சி. இயற்கையான இதய முடுக்கியாக செயல்படுதல். 9. கணு சினோட்ரைல் நோட் இதய துடிப்பிற்கான மின் தூண்டல்களை தானாகவே உருவாக்குவதால் இது இயற்கையான இதய முடுக்கி என்று அழைக்கப்படுகிறது. இது இதயத்தின் வலது ஏற்றியத்தில் அமைந்து இதய துடிப்பின் சீரான வேகத்தை கட்டுப்படுத்துகிறது. பட்டய கணக்காளர் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆவது எந்த துறையுடன் தொடர்புடையது? ஏ. சட்டம் லா. பி. அறிவியல் சயின்ஸ். சி. பொறியியல் என்ஜினியரிங். டி. வணிகவியல் காமர்ஸ். சரியான பதில் டி. வணிகவியல் காமர்ஸ். சரியான விடை டி. சோகஸ்மெலி பட்டய கணக்காளர் CA என்பது கணக்கியல் தணிக்கை மற்றும் வரி விதிப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய வணிகவியல் துறையைச் சார்ந்த ஒரு தொழில்முறை படிப்பாகும். இது இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்தால் ICAI வழங்கப்படுகிறது. எந்த வகை புற்றுநோய் இணைப்பு திசுவுடன் தொடர்புடையது? ஏ. மயோகார்டியல் மயோகார்டில். பி. சார்கோமா சார்கோமா. சி. கார்சினோமா கார்சினோமா. டி. பாலிடிப்சியா பாலிடிப்சியா. சரியான பதில் பி. சார்கோமா சார்கோமா. சரியான விடை பி. சோகஸ்மெலி சார்கோமா என்பது எலும்பு குருத்தெலும்பு தசை மற்றும் கொழுப்பு போன்ற இணைப்பு திசுக்களில் உருவாகும் புற்றுநோய் வகையாகும். இது மனிதர்களில் ஏற்படும் புற்றுநோய்களில் சுமார் 1% மட்டுமே காணப்படுகிறது. விதை பந்தில் சீட் பால் பொதுவாக காணப்படாத கூறு பின்வருவனவற்றில் எது? ஏ. உரம் காம்போஸ்ட். பி. மண் சால். சி. தாவர விதைகள் பிளான்ட் சீட்ஸ். டி. இரசாயன பூச்சிக்கொல்லிகள் கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ். சரியான பதில் டி. இரசாயன பூச்சிக்கொல்லிகள் கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ். 5. சரியான விடை டி. சோகஸ்மெலி விதை பந்துகள் இயற்கையான முறையில் காடுகளை உருவாக்கவும் பசுமையை அதிகரிக்கவும் பயன்படுகின்றன. எனவே இதில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இரசாயன பூச்சிக்கொல்லிகள் சேர்க்கப்படுவதில்லை. இந்திய திட்ட நேரம் தோராயமாக எங்கே அமைந்துள்ளது? ஏ. 88 டிகிரி தீர்க்கரேகை. பி. 76 டிகிரி தீர்க்கரேகை. சி. 72 டிகிரி தீர்க்கரேகை. டி. 82.5 டிகிரி தீர்க்கரேகை.
சரியான பதில் டி 82.5 டிகிரி தீர்க்கரேகை. இந்திய திட்ட நேரம் IST மிர்சாப்பூர் வழியாகச் செல்லும் 82.5 கிழக்கு தீர்க்கரேகையை அடிப்படையாகக் கொண்டு கணக்கிடப்படுகிறது. இந்த தீர்க்கரேகை இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு எல்லைகளுக்கு இடையில் மையமாக அமைந்துள்ளதால் இது தேர்ந்தெடுக்கப்பட்டது. பின்வருவனவற்றில் காந்தம் அல்லாத பொருளுக்கு எடுத்துக்காட்டு எது? A. கோபால் கோபால்ட். B. நிக்கல் நிக்கில். C. இரும்பு ஐரன். T. மரம் wood. சரியான பதில் D. மரம் wood. 3. காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருட்கள் காந்தம் அல்லாத பொருட்கள் எனப்படும். மரம் ஒரு கரிமப் பொருள் என்பதால் அதில் காந்த பண்புகள் இல்லை. மற்றவை A. கோபால் ஒரு பெரோ காந்த பொருள், இது காந்தத்தால் வலுவாக ஈர்க்கப்படும். சந்திரயான் -1 உடன் விஞ்ஞானிகள் எப்போது தொடர்பை இழந்தனர்? A. செப்டம்பர் 15, 2009. B. ஆகஸ்ட் 28, 2008. C. ஜூலை 1, 2010. T. ஆகஸ்ட் 28, 2009. சரியான பதில் D. ஆகஸ்ட் 28, 2009. 5. சரியான விடை தி சோகஸ்மேலி. சந்திரயான் -1 விண்கலத்துடனான தொடர்பை இஸ்ரோ ஆகஸ்ட் 28, 2009 அன்று இழந்தது. இது இந்தியாவின் முதல் நிலவு பயணம் ஆகும். இது நிலவில் நீர் மூலக்கூறுகள் இருப்பதைக் கண்டறிந்து சாதனை படைத்தது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?